அடுத்ததாக அந்த சகோதரர் என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, ஷிர்க் என்பது வெறுமனே சில வார்த்தைகள் பயன்படுத்துவதால் ஏற்படுகிறதா, அல்லது அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள நம்பிக்கை, நோக்கம், அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தின் அடிப்படையில் ஏற்படுகிறதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அது பின்னாடி உள்ள நம்பிக்கை என்ன, நோக்கம் என்ன என்றதை கேட்கிறாரு. அதுக்கு அவர் ஒரு உதாரணம் காட்டுறாரு. அவன பகுதியில் கஃபார் என்ற ஒரு நானா இருக்கிறாராம். அவரை கஃபார் கஃபார் என்று அழைத்தால் அது ஷிர்காகுமா? அவருடைய பேரை தானே சொல்றோம், பேர் சொல்றது ஷிர்க்ல வருமா இல்லையான்றத அவர் யோசிக்க சொல்றாரு, சிந்திக்க சொல்றாரு. உதாரணம் கொடுத்து இதை சிந்திச்சு பாருங்களே. அப்ப சொல்லில் சிறுக்கு வருதா, நம்பிக்கையில சிறுக்கு வருதா? கஃபார் என்று கூப்பிட்டா அல்லாட பேர் தானே கஃபார். அந்த கஃபார் என்ற பேரை நாங்க ஒரு மனிதனுக்கு கூப்பிடுறோம். அப்படி கூப்பிடும் போது அல்லாட இடத்துல அந்த மனிதனை வைக்கிறோமே, அது ஷிர்க் நீங்க சொல்ல வர்றீங்களா? இல்ல, ஷிர்க் இல்ல, அல்லாட இடத்துல வைக்கல, அவருடைய பேர் என்பதனால் கூப்பிடுகிறோம். அதனால கஃபார் என்று சொல்வது ஷிர்க்ல வராது. வார்த்தையில சிறுக்கு மாதிரி விளங்கினாலும் நம்பிக்கையில சிறுக்கு வரவில்லை என்பது அவருடைய வாதமாக சில கருத்துக்களை சொல்கிறார். அதை கேளுங்க. மற்றது நீங்க சொல்லியிருந்த மௌலுதுகளை ஷிர்கான வசனங்கள் இருக்குன்னு சொல்லி, இப்ப எனக்கு அதுல ஒரு சந்தேகம் மட்டும் வரணுச்சுன்னா, ஷிர்க்கு உண்டாகியது சில வார்த்தைகளின் மூலமாகவோ இல்லாட்டி அந்த வார்த்தையை நாங்க சொல்லும் போது எங்களோட உள்ளத்துல ஏற்பட்ட அந்த அர்த்தமணிக்கு தானே, அந்த அர்த்தத்தின் மூலம், அதாவது இன்னமல் பின்னியர் செயல்கள் அனைத்தும் அந்த எண்ணங்களை பொறுத்தது அப்படின்னு சொல்லி தானே. இப்ப அந்த நாங்க வார்த்தையை செல்றதா இருந்தா எங்களோட நோக்கம் மண்டிக்கும் தானே. அதுல சிறுக்காகுறா இல்லாட்டி செயல்ல சிறுக்குண்டாகிறா என்றதை கொஞ்சம் சொல்லுங்க. என்ன சொன்ன, இப்ப உதாரணம் அந்த நீங்க கஃபார் சுபான வாரத்தை பத்தி அதிகமா பேசியிருந்தேன். இப்போ இப்ப எங்களோட ஊர்லயும் கஃபார் என்ற பேர்ல நிறைய பேர் இருந்துச்சு. இப்ப நான் அவரை கஃபார் தான் கூப்பிடணும், அவருடைய பேர் அது கஃபார் தானே. இப்ப கஃபார் கூப்பிட்டா அந்த அவரை நான் கஃபார் கூப்பிட போக்கல, அது ஷிர்காகிறா இல்ல? ஏன்னா அது அவருடைய பேர். அப்ப அவருடைய பேர் கஃபார் சொன்னா அது ஷிர்கா இல்லைன்னு சொன்னா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்களை எடுத்துக்கொண்டா அவங்களுக்கு நாங்க சொல்றேன், இப்ப அவர் உண்மையிலே இந்த நிறைய பேரை மன்னிச்சிருச்சு. அதாவது அவரை கொலை செய்ய ஒத்தரை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்காம மன்னிச்சிச்சு. அதே மாதிரி அவங்களுடைய ஒரு சஹாபிய இந்த துண்டு சுண்டா வெட்டி அந்த ஈரலை சாப்பிட்ட ஒத்தனை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சிச்சு. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்ச சம்பவம் மட்டும்தான் இருச்சது. அப்படி பார்ப்போம் மறுமையில கூட எங்களுக்காக அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சார். அப்படி பார்ப்போக்கொள்ள அவரை நான் கேட்கிறேன், இப்ப அவருக்கு இப்ப அதை வர்ணிச்சு செல்றதா இருந்தேன்னு சொன்னா, அப்ப அதுக்கு என்ன வார்த்தையை நாங்க பாவிக்கணும்? கஃபார் பாவிக்கணுமா இல்லாட்டி வேற சரி வார்த்தைகள் இருக்கா? அதையும் கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் எனக்கு மேலே சந்தேகத்துக்காக கேட்கறது. அன்பிற்குரியவர்களே, அப்ப இவருடைய இந்த வாதம் சரியானதா? அந்த கஃபார் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல வார்த்தையில சிறுக்கு வந்தால் பரவாயில்லை, நம்பிக்கையில சிறுக்கு வரக்கூடாது, அதுதான் இஸ்லாம் என்று சொல்கிறாரே, அந்த வாதம் சரியானதா என்று பார்த்தால் அது தவறான ஒரு வாதம். வார்த்தையிலும் சிறுக்கு வரக்கூடாது, நம்பிக்கையிலும் சிறுக்கு வரக்கூடாது, எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட் ஆகிக்கிறோம். வார்த்தையில சிறுக்கு இருக்கக்கூடாது, செயல்ல சிறுக்கு இருக்கக்கூடாது, நம்பிக்கையிலும் சிறுக்கு இருக்கக்கூடாது. இந்த 3 காரியங்களிலும் சிறுக்கு இருக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. சிறுக்கு வாயால சொல்லலாம் என்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஒரு சிலையை பார்த்து நீதான் தெய்வம் என்று அந்த சிலையை நாங்க சொல்றோம். ஆனா மனசுல அல்லாதான் தெய்வம், அல்லாதான் கடவுள் என்ற நம்பிக்கை இருக்குது. ஆனா ஒரு சிலையை பார்த்து நீதான் தெய்வம் என்று சொல்ற மாதிரி, அல்லது ஒரு சிலையை ஒருத்தர் கும்பிடுகிறார், ஏன் சிலையை கும்பிடுகிறாய், ஏன் சிறுக்கு செய்கிறாய் என்று கேட்டா, நான் சிறுக்கு செய்யல, மனசுல அல்லாவை தான் வணங்கினேன், ஆனா வெளி தோற்றத்துல அந்த சிலையை வணங்கினேன் என்று சொன்னால் அதை நாங்க ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லாவை மட்டும் வணங்கணும் என்பது எங்களோட நம்பிக்கையில எப்படி ஆணிவேராக பதிந்திருக்க வேண்டுமோ, அதே போன்று செயலிலும் அல்லாதவர்களை வணங்க கூடாது என்பதையும் நாங்கள் நிறுவ கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபக்கத் அஷ்ரக, யார் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்கள் என்று சொல்றாங்க. அப்ப இந்த இணை கற்பித்தல் என்றது எதுல வருது? சத்தியம் செய்வதில் வருது. உம்மா மேல சத்தியம், வாப்பா மேல சத்தியம், கபரு மேல சத்தியம், ஜியாரம் மேல சத்தியம், 30 ஜூஸ் மேல சத்தியம், புள்ள மேல சத்தியம், என்ற ஊர் மேல சத்தியம், மக்கா மேல சத்தியம், காபா மீது சத்தியம், மதீனா மீது சத்தியம் என்று அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயரை பயன்படுத்தி ஒருவர் சத்தியம் செய்தால் ஃபக்கத் அஷ்ரக, அவர் அல்லாஹ்க்கு இணை கற்பித்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த வார்த்தையில சிறுக்கு வந்துச்சா இல்லையா? இந்த சகோதரர் என்ன சொல்றாரு? உள்ளத்துல மட்டும்தான் சிறுக்கு வரும், நம்பிக்கையில மட்டும்தான் சிறுக்கு வரும், வார்த்தையில சிறுக்கு வராது என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வார்த்தையில சிறுக்கு வரும் என்றதை சொல்லிட்டு இருந்தாங்க. இது சாதாரணமா அக்கீதால ஒரு எல்கேஜி பாடம். இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க?
கஃபார் என்ற வார்த்தை வருது. அந்த கஃபார் என்ற உதாரணத்தை வச்சு அதை நியாயப்படுத்த பார்க்கறாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் வார்த்தைகளை பயன்படுத்துற விதம் இருக்கிறது. 2 கருத்திலும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இருக்கிறது. ஒரே கருத்துல மட்டுமே பயன்படுத்தப்பட்டு அது அல்லாஹ்க்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற நிலையிலும் சில வார்த்தைகள் இருக்கிறது. இப்போ உதாரணமாக சொல்வதாக இருந்தா 2 பேருக்கும் அல்லாஹ்வுக்கும் பயன்படுத்தலாம், மனிதர்களுக்கும் பயன்படுத்தலாம் என்ற நிலையில் சில வார்த்தைகள் இருக்கிறது. இந்த ரப்பு என்ற வார்த்தை, இந்த ரப்பு என்று சொன்னால் உதாரணமாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நாங்கள் சொல்கிறோமே, இங்க ரப்பு என்ற வார்த்தை வருது. இங்கே ரப்பாக நாங்கள் அல்லாஹ்வை சொல்கிறோம். அதே நேரத்தில் மனிதர்களில் தலைவர்களாக, எஜமான்களாக, பிரமுகர்களாக யார் இருக்கிறாங்களோ அவர்களையும் ரப்பு என்ற வார்த்தையில் சொல்லலாம். அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அதை பயன்படுத்தி இருக்கிறார். 12வது அத்தியாயத்துல 41வது வசனத்துல யா சாஹிபை சிஜின், என் சிறை தோழர்களே, அமா அஹதுக்கும் ஃபயஸ்கி ரப்பஹு ஹம்ரன், உங்கள் ஒருத்தர் இப்போது விடுதலையாகி செல்வீர்கள், அவர் தன்னுடைய எஜமானுக்கு மதுவை புகட்டுவார் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த இடத்துல ரப்பு என்ற வார்த்தை மனிதனுக்கு பயன்படுத்தப்படுது. எந்த கருத்துல பயன்படுத்தப்படுது? எஜமான் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இதே போன்ற இன்னொரு வார்த்தை தான் ஹலீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. 2வது அத்தியாயத்துல 225வது வசனத்துல அல்லாஹ்வுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. வல்லாஹு கஃபூருன் ஹலீம், அல்லாஹ் மன்னிப்பவன், சகிப்புத்தன்மை உள்ளவன் என்று அந்த குர்ஆன் வசனத்துல வருது. இதே வார்த்தை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு வருதா இல்லையா? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் 9வது அத்தியாயத்துல 114வது வசனத்துல இன்ன இப்ராஹீம லஅவ்வாஉன் ஹலீம், இப்ராஹிமை பொறுத்தவரையில் அவர் மிகவும் பணிவுள்ளவர், சகிப்புத்தன்மையுடையவர் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். இந்த இடத்துல ஹலீம் என்ற வார்த்தையை அல்லாஹ்க்கும் அல்லாஹ் பயன்படுத்துறான், இப்ராஹிம் நபிக்கும் அல்லாஹ் பயன்படுத்துறான். ஏன் பயன்படுத்துறான்? 2 பேரிடமும் அந்த தன்மை இருக்கிறது. அல்லாஹ் தஆலாவும் சகிப்புத்தன்மை உள்ளவன், மனிதனுக்கும் சகிப்புத்தன்மை இருக்கிறது. ஆனா அல்லாஹ்வுடைய சகிப்புத்தன்மைக்கு நிகராக மனிதனுடைய சகிப்புத்தன்மை இல்லை. அல்லாஹ்வுடைய சகிப்புத்தன்மை என்பது அது எல்லை கடந்தது, யாராலும் அதை நெருங்க முடியாத அளவுக்கு சகிப்பான் அல்லாஹ். அதே நேரத்தில் மனிதனுடைய சகிப்புத்தன்மை ஓரளவு எல்லை இருக்கிறது என்ற வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுக்கும் சகிப்புத்தன்மை உள்ளது, மனிதனுக்கும் சகிப்புத்தன்மை உள்ளது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது, இந்த வார்த்தையை வேணுமெண்டா ஒரு எல்லைக்குட்பட்டு உனக்கும் உண்டு என்ற கருத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அதே மாதிரி அலி என்ற வார்த்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையின் மகன், அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் கிட்டத்தட்ட சகோதரனுடைய நிலை, தன்னுடைய மகளை திருமணம் முடித்தவர் என்ற வகையில ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனாக இருக்கிறார். அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த அலி என்ற பெயர் யாருடைய பெயர்? அல்லாஹ்வுடைய பேர் இல்லையா? வஹுவல் அலியுல் அலீம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா உயர்ந்தவன், மகத்துவமானவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த அலி என்ற பேரு அல்லாஹ்வுக்குரிய பேரு. ஆனா மருமகனான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இந்த பேர் இருந்ததை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தார்களா? அங்கீகரித்தார்கள். எந்த கருத்தில்? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வரும்போது அனைத்திலும் உயர்ந்தவன் என்ற கருத்தும், மனிதனுடைய விஷயத்தில் வரும்போது அங்கே இருப்பவர்களில் உயர்ந்தவர் என்ற கருத்தும் வரும். இப்படி மனிதனுக்கும் பயன்படுத்தக்கூடிய, அல்லாஹ்க்கும் பயன்படுத்தக்கூடிய இன்னும் பல வசனங்கள் அல் குர்ஆன்ல இருப்பதை பார்க்கிறோம். ரஹீம் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா 9வது அத்தியாயத்துல 128வது வசனத்துல சொல்லும்போது மனிதர்களுக்கு ரஹீம் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிடமிருந்தே உங்களுக்கு ஒரு தூதரை வந்திருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கும். ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், அவர் மூமின்கள் விஷயத்தில், நம்பிக்கை கொண்டோர் விஷயத்தில் பேரன்பும் இரக்கமும் உடையவராக இருப்பார் என்று அல்லாஹ் தஆலா ரഊஃப் என்ற வார்த்தையும் ரஹீம் என்ற வார்த்தையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிறார். இதே ரഊஃப் என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய திருநாமத்திலும் இருக்கிறது. இதே ரஹீம் என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் இருக்கிறது. அப்ப இது போன்ற சில வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அந்த நிலையில் அல்லாஹ்வே பயன்படுத்தி இருக்கிறார். ஆனா மனிதர் என்று வரும்போது ஒரு வரம்புக்கு உட்பட்டிருக்கும், அல்லாஹ் என்று வரும்போது வரம்பு இல்லாத அளவுக்கு அது விசாலமானதாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இப்படி 2 விதத்தில் பயன்படுத்தக்கூடியவைகளை அல்லாஹ்க்கும் பயன்படுத்தலாம், மனிதர்களுக்கும் பயன்படுத்தலாம். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் ரஹ்மான் என்ற வார்த்தையை ஒரு மனிதனுக்கு பயன்படுத்த முடியாது. அப்துர் ரஹ்மான் என்று பயன்படுத்தலாமே தவிர வெறுமனே ரஹ்மான் என்று பயன்படுத்தலாமா? அளவற்ற அருள் என்பது அல்லாஹுவை தவிர வேறு யாருக்குமே கிடையாது.
அந்த ரஹ்மான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேராக பயன்படுத்த சொல்லும் போது அப்துர் ரஹ்மான் என்றே பயன்படுத்த சொல்கிறார்கள். அப்ப அது அல்லாஹ்க்கு மட்டுமே உரிய வார்த்தை. அதே போன்று முஹி என்ற வார்த்தை, உயிர் கொடுப்பவன் என்ற வார்த்தை. உயிர் கொடுக்கிறது மனுஷன் கொடுப்பானா? கொடுக்க முடியாது. மனுஷனுக்கு கொடுக்கவே முடியாது என்று சொன்னா அப்ப அல்லாஹ் தஆலாக்கு மட்டும்தானே அதை பயன்படுத்தலாம். அப்ப முஹி என்று சொல்லி யாராவது ஒருத்தருக்கு பயன்படுத்துறதா இருந்தா அப்துல் முஹி என்று தான் பயன்படுத்தணுமே தவிர அது மனுஷனுக்கு பயன்படுத்தவே முடியாது. காரணம், மனுஷன் உயிர் கொடுப்பவன் அல்ல. வெறுமனே முஹி என்ற வார்த்தையை மனுஷனுக்கு பயன்படுத்தக்கூடாது, முடியாது. மனுஷனுக்கு அந்த தன்மை இல்லை. அல்லாஹ்க்கு மட்டும்தான் உயிர் கொடுக்கிற தன்மை இருக்கிறது என்பதனால் அதை பயன்படுத்த. கஃபார் என்ற வார்த்தையும் 2 விதங்களில் வருகிறது. எப்படி 2 விதம்? கஃபார் என்று சொன்னா தவறுகளை அலட்சியம் செய்து மன்னிப்பது என்றதும் வரும், பாவங்களை மன்னிப்பது என்றும் வரும். 2 இடத்துல அது பிரியுது. கஃபார் என்ற வார்த்தையை பொறுத்தளவுல 2 கருத்து அந்த கஃபார் என்ற வார்த்தைக்கு வருது. பாவங்களை மன்னிப்பவன் என்று வந்தால் அது அல்லாஹ்க்கு மட்டும்தான், மனுஷனுக்கு அந்த வார்த்தையை சொல்ல இயலாது. பாவங்களை மன்னிக்க கூடிய நிலையில் ஒருவர் இருப்பார் என்று ஒருவரை பார்த்து சொல்வதாக இருந்தால் அது யாருக்குரியது? அல்லாஹ்க்குரியது. நாங்க யாருக்கு பாவம் செய்வோம்? அல்லாஹ்க்கு தான் பாவம் செய்வோம். இன்னொரு மனுஷனுக்கு பாவம் செய்வோமா? பாவம் செய்ய மாட்டோம். இன்னொரு மனுஷனுக்கு தவறு செய்வோம், குற்றம் இழைப்போம். பாவம் என்று வருமா? ஆன்மீக ரீதியாக செய்யப்படுகின்ற குற்றத்துக்கு நாங்க பாவம் வேண்டுவோம். அத்தகைய பாவங்களை நாங்க அல்லாஹ்க்கு கிட்ட தானே மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் அல்லாதவர்களிடம் மன்னிப்பு கேட்க முடியுமா? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான் 3வது அத்தியாயத்துல 135வது வசனத்துல வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யாருன்னு கேட்கிறான். அல்லாஹ்வே சொல்லிட்டான், என்ன தவிர யாராலும் பாவங்களை மன்னிக்க முடியாது என்று சொல்லிவிட்டான். சொன்ன பிறகு பாவங்களை மன்னிப்பவரே என்ற கருத்தில் ஒரு மனுஷனை யாராவது அழைத்தால் அவர் சிறுக்கு தான் செய்கிறார் என்று அந்த வேலையை செய்பவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அதை செய்ய முடியாது என்று அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டான். அதே நேரத்துல கஃபார் என்ற வார்த்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறு செய்த அந்த தவறை மன்னிக்கக்கூடிய நிலையில் வந்தால் அந்த தவறு மன்னிக்கக்கூடிய நிலையில் உள்ளவரை கஃபார் என்று சொல்லலாம். உதாரணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது இறையச்சம் உள்ளவர்கள் யார் என்று சொன்னா வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிக்கக்கூடியவர்கள். மக்களை மன்னிக்கக்கூடிய, மக்களுக்கு செய்யக்கூடியது பாவம் அல்ல, தவறு செய்வார்கள், குற்றம் செய்வார்கள். அந்த குற்றத்தை மன்னிக்கக்கூடிய நிலையில் மூமின்கள் இருப்பார்கள், இறையச்சம் உள்ளவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த கருத்துல எனக்கு ஒருத்தர் தவறு செய்கிறார், அவரை கஃபார் என்று சொல்லலாம். அந்த வகையில தற்காலத்தில் உள்ள ஒருத்தர் மனிதர்களுடைய தவறை மன்னிக்கக்கூடிய தன்மை உள்ளவர் என்ற வகையில கஃபார் என்று அழைத்தால் சிறுக்காகாது. ஆனா பாவங்களை மன்னிக்கக்கூடிய நிலையில் இருப்பவர் என்ற கருத்தில் ஒருவரை அழைத்தால் அந்த நிலை சிறுக்காகும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துக்கு வாங்க. நீங்க சுபஹான மௌலிதுல அந்த கஃபாருல் ஹத்தாயான்னு யாரை கூப்பிடுறீங்க? என்னத்துக்கு கூப்பிடுறீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது உயிரோடு இருந்து நீங்க நபிகள் நாயகத்துக்கு ஏதாவது தவறு செய்து அதை தற்போது நபிகள் நாயகம் மன்னிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாரா? இல்லை. நீங்க யார் ரசூலல்லாஹ் என்று அழைக்கிறீர்கள், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று அழைக்கிறீர்கள். யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீபி சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும் என்று சொல்லி நபிய ரசூல ஹபீப அழைத்து, அல்லாஹ்வின் தூதரை அழைத்து அந்த கஃபாருல் ஹத்தாயா, நீங்க தான் என்னுடைய தவறுகளை மன்னிப்பவர். வ துனூபில் மூபிகாத், உங்களுடைய மௌலித் மொழிபெயர்ப்புகளிலே தெளிவாக வருகிறது, தவறுகளை மன்னிப்பது தாங்களன்றோ. அந்த கஃபாருல் ஹத்தாயா வ துனூபில் மூபிகாத், தவறுகளை மன்னிப்பது தாங்களன்றோ, அழிவேற்படுத்தும் பாவங்களை மன்னிப்பது தாங்களன்றோ என்று நபிகள் நாயகத்திடம் இங்கே இந்த காலத்திலிருந்து நீங்க நபிகள் நாயகத்துக்கு எந்த குற்றமும் செய்யாத நிலையில் நபிகள் நாயகத்திடம் தவறுகளை மன்னிப்பதற்கு நபிகள் நாயகத்தை அழைக்கிறீர்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்த பாவங்களை நபிகள் நாயகம் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகத்தை அழைக்கிறீர்கள். இது எப்படி சிறுக்கு இல்லை என்று சொல்லுவீங்க? இது தெள்ளத் தெளிவான வட்டி கட்டிய சிறுக்கா இல்லையா? இதுக்கு யாராவது மாற்று கருத்து சொல்ல முடியுமா? கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை மன்னித்து இருக்கிறார்கள், தன்னுடைய சாச்சாவுடைய ஈரக்கொலையை சப்பி துப்பியவரை மன்னித்திருக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாள்முனையில் மிரட்டியவரை மன்னித்திருக்கிறார்கள். ஆமா, மன்னித்திருக்கிறார்கள். அந்த மன்னிக்கும் தன்மை நபிகள் நாயகத்திடம் இருந்தது. அவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு யாரெல்லாம் எதிர்வினையாற்றினார்களோ அவர்களை நபிகள் நாயகம் மன்னித்தார்கள். அந்த மக்கள் சொல்லலாம், நீங்க எங்கட தவற மன்னிச்சீங்க, எங்கட குற்றத்தை மன்னிச்சீங்கன்னு அவர்கள் புகழலாம். நீங்க புகழ்றதா இருந்தா நீங்க நபிகள் நாயகத்துக்கு ஏதாவது தவறு செய்திருக்கிறீர்களா? இல்லை. உங்களுடைய நோக்கம், உங்களுடைய அடிப்படை, உங்களுடைய வார்த்தை எதை குறிக்கிறது? வெறுமனே பிறரை மன்னிக்கும் தன்மையுடைய நபிகள் நாயகம் என்ற அர்த்தத்தில் அல்ல.
வா துனூபில் மூபிகாத், அழிவேற்படுத்தும் பாவங்களை மன்னிப்பது தாங்கள் அன்றோ. இது மட்டுமா சொல்றீங்க? அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹிய துனூப், பாவங்களை அழிப்பவரே நும் மீது சலாம். அஸ்ஸலாமு அலைக்க யா ஜாலியல் குரூப், கவலைகளை அகற்றுபவரே உம் மீது சலாம். இது எங்க கொண்டு போயிட்டு வைக்க போறீங்க? உங்களோட கவலையை நபிகள் நாயகம் அகற்றுவாரா? உங்களோட கவலைகள் என்னன்றது நபிகள் நாயகத்துக்கு தெரியுமா? நபிகள் நாயகத்துக்கு நாங்க இந்த காலத்துல என்னென்னலாம் கவலைப்படும் என்றதெல்லாம் 800 கோடி மக்கள் படுகின்ற கவலை எல்லாம் நபிகள் நாயகத்துக்கு தெரியும் என்று நினைப்பது ஷிர்கிலே. அது அல்லாஹ் மட்டும்தானே அறிவான். நபிகள் நாயகன் நம்முடைய உயிரும் மேலானவர்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய உயிரை விட மேலானவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அதுக்காக அல்லாஹ்வுடைய சிஃபத்தை நபிகள் நாயகத்துக்கு கொடுப்பீங்களா? அல்லாஹ் தான் எப்போதும் எந்த கவலையும் போக்கக்கூடியவன். அந்த கவலை போக்கக்கூடிய தன்மையை நபிகள் நாயகத்துக்கு கொடுப்பது ஷிர்க் இல்லையா? இன்னும் என்ன சொல்றீங்க? கஃபிரு அன்னி துனூபி, என்னில் நிகழும் பெரும் பிழைகள் யாவையும் மன்னித்தருள்வீரே. வஅஃபுலி அன் ஸய்யிஆத், சின்னஞ்சிறிய தீமைகளை சீராய் பொறுத்தருள் புரிபவரே என்று சொல்லி, சின்ன பாவம், பெரிய பாவம், அழிக்கிற பாவம், அழிக்காத பாவம், எல்லா தவறுகளையும் கவலையை போக்கி பாவங்களை அகற்றி மன்னிக்க கூடியவர் என்ற நிலையில் அந்த கஃபாருல் ஹத்தாயான்னு கூப்பிடுறீங்க. இது ஷிர்க் தானே? இது ஷிர்க் இல்லையா? உங்களுடைய ஏரியால கஃபார்னானவர், கஃபார்னானக்கு நீங்க ஏதாவது தவறு செஞ்சா அவர் மன்னிக்கிற தன்மை உள்ளவர். எனவே அவருக்கு கஃபார் என்று பேர் வச்சிருக்கிறாங்க, அல்லது அந்த குணம் வரட்டும் என்று பேர் வச்சிருக்கிறாங்க. கஃபார் என்று கூப்பிட்டா தவறு கிடையாது. ஆனா அதே கஃபார்னானா உங்களோட பாவங்களை எல்லாம் மன்னிப்பார், உங்களோட கவலையெல்லாம் போக்குவார், சின்ன பாவத்தை மன்னிப்பார், பெரிய பாவத்தை மன்னிப்பார். கஃபாரே என்று கஃபார்னாவை கூப்பிட்டீங்கடா, அப்பவும் சிறுக்கு தான் பண்றீங்க. அப்ப வார்த்தையிலையும் சிறுக்கு வருது, செயற்பாட்டிலையும் சிறுக்கு வருது. இது சாதாரணமாக அகீதால உள்ளவர்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம். இது கூட தெரியாத நிலையில் அந்த சகோதரர் சிறுக்கை நியாயப்படுத்தி பேசுவதை கவலை அளிப்பதாக இருக்கிறது.